இவங்க அப்பா வேறு யாரும் இல்லை, ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர். எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. எனது அண்ணன் தான் அவர், ஸ்டாலின் பாண்டின்னு சொல்லி அவர் இறந்து போயிட்டார். அதற்கு பின்னாடி அவங்க குடும்பத்தில் நல்லா படித்த பையன், இந்த கலைத்துறையை விட்டுறக்கூடாதுக்காண்டி வர்றாரு. பள்ளிக்கே காதல் வரையில எனக்கு காதல் வராதாங்க. முற்றும் திறந்த முனிவர் சொல்றீங்க, காதல் வரமா? ஏங்க என்னங்க, முன்னொரு பிறவில என் உடம்புக்கு 52 உண்டாட்டி கட்டியிருக்கேன் பாருங்க. ஒரு காலத்துல தானே, இப்ப கிடையாதுல்ல. அப்போ உங்களுக்கு 52 ஒய்ப்புனா அப்ப எந்தெந்த என் உடம்புக்கு 52. அப்ப பாருங்க, இப்ப ஏன் எனக்கு காதல் வருது? அந்த 52 பொண்டாட்டியோட நினைப்பு வந்துருது உங்களுக்கு. நினைப்பு? ஆமாங்க. அப்பக்கு எப்ப பொண்டாட்டி நினைப்பு வரும் பாருங்க. இப்ப ஒரு குடும்பம் போகுதுன்னா, அதாவது ஒரு பெண்மணியும் ஒரு ஆண்மகனும் போனானா காதலியா காதலான்னு அழகா தெரிஞ்சுக்கலாம். எப்படி பாருங்க, ஒரு காதலனும் ஒரு காதலியும் போனா, ஒரு காதலி கல்லு தடிக்கி கீழே விழுக போனா அந்த காதலன் கல்லை பார்த்து வைவான். எப்படி வைவான்? சனியம் பிடிச்ச கல்லு என் காதலியை கீழே தள்ளி விட்டு மண்டையை உடைக்க பார்த்தேன்னு வைவியான். அதானே, எப்படி அப்படி வைவியான். ஆனா இதே இது ஒரு கல்யாணம் முடிஞ்ச பெண்மகனும் ஆணு, ஒரு பெண்ணு ஒரு ஆணு நடந்து போனா அப்ப எப்படி வைவான் அந்த ஆண்மகன்? எப்படி? கல்லு தடிக்கு விழுக போவையில அந்த கல்லை வைய மாட்டான். காதலிக்கிறப்பதான் கல்லை வைவான். ஆனா அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டியை வைவான். ஏண்டி சனியம் பிடிச்சவள, என் பார்த்து வர மாட்டியா, கீழே கல்லு கிடக்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு வைவியான். இதே அந்த காதலிக்கிறவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக எனக்கு அருமையான காதலுங்க, அற்புதமான காதலுங்க. எப்படி காதல்? அந்த முத்தப்பண்ண வழியில, அந்த கண்ணை திறந்தா ஒளியில. ஏன்னா இன்னைக்கு அருமை தம்பி வந்து குறுகிய காலத்தில் வந்து இன்னைக்கு யூடியூப்பில் நிறைய இடத்துல தம்பியை குறிப்பு கேட்குறாங்க. இவங்க அப்பா வேறு யாரும் இல்லை, ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர். எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. எனது அண்ணன் தான் அவர், ஸ்டாலின் பாண்டின்னு சொல்லி அவர் இறந்து போயிட்டார். அதற்கு பின்னாடி அவங்க குடும்பத்தில் நல்லா படித்த பையன், இந்த கலைத்துறையை விட்டுறக்கூடாதுக்காண்டி வர்றாரு. நம்ம கிராமம் இங்கே நாடாம் பார்க்குற அத்தனை பேரும் ஆதரவு கொடுத்து அவங்க குடும்பம் மென்மேலும் வாழும்படி நம்ம அம்மன் தாயை மனத்தில் நினச்சிக்கிட்டு, இப்போ நாடக உலகத்திலே எத்தனையோ நடிகரை பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கு சென்றாலும் சூப்பர் ஸ்டார்னு பேரை சொன்னாலே கைதட்டு வாங்கக்கூடிய ஒரே பேர் முத்தப்பான்ற ஒரே ஒரு பேர் தான். அவர் பாடிய ஒரு பாடலை அருமை தம்பி பாடுவார். கண்ணை திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளியிலே, கண்ணை திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோக அழுதனே. ஒண்டா ஏ இந்தா ஏ இந்தா
அப்புறம் இம்பிட்டு காசு போட்டு ஒரு நாடகம் நடத்தி ஊருக்கெல்லாம் கேட்காம நம்மளுக்கு மட்டும் கேட்டா விளங்குமா? விளங்குமா? அப்ப ஊருக்கும் கேட்கணும், என் காதலிக்கும் கேட்கணும். ஆமா, மேலோகத்துல இருக்க மேலோகம். ஆமா, அந்த 52 கொண்டாட்டிக்கும் கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஊருக்கெல்லாம் கேட்கலாம்